இந்த ஒரு திட்டத்தை கேப்டன் 2006 எங்களுடைய முதல் தேர்தல் அறிக்கையிலேயே இதை தெரிவிச்சிருந்தார். இது சாத்தியம் இல்லை என்று சொன்ன அத்தனை பேரும் இன்னைக்கு வாயடைத்து அந்த திட்டத்தை செயல்படுத்துகின்ற நிலைக்கு வந்திருக்காங்க. இன்றைக்கு தமிழக அரசு தாயுமானவர் அப்படின்னு அதுக்கு பெயர் மாற்றி அந்த திட்டத்தை முதியவர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் கட்டம் இந்த ஆரம்பிச்சிருக்காங்க. கேப்டனின் கனவு திட்டத்தை செயல்படுத்திய தமிழக அரசுக்கும் முதல்வர் அண்ணன் ஸ்டாலினுக்கும் தேமுதிக சார்பாக எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அண்ணன் ஸ்டாலினை நாங்கள் ஏன் போய் பார்த்தோன்னா, ஒரு உடல்நிலை சரியில்லாமல் ஓய்வில் இருந்தப்போ வீட்டில் போய் சந்தித்தோம், மரியாதை நிமித்தமாக, அரசியல் நாகரிகம் கருதி. ஏன்னா கேப்டன் ஒவ்வொரு வாட்டியும் உடல்நிலை சரியில்லாதப்போ பல முறை அவர் வந்து பார்த்துருக்கார். ஒவ்வொரு முறை பதவி ஏற்கும் போதும் கேப்டன் கிட்ட வந்து அவர் ஆசீர்வாதம் வாங்கியிருக்கார். அது மட்டும் இல்லை, மேயரா முதல்வரா எல்லா டைமும், உதயாவும் அதே மாதிரி தான். அவர் பதவி ஏற்ற அன்னைக்கு கூட முதல்ல வந்து கேப்டனை சந்தித்து ஆசீர்வாதம் பெற்று தான் போனார். கலைஞர் அவர்களுடைய தலைமையில் எங்கள் மேரேஜ் நடந்தது. இதெல்லாம் அவங்க குடும்பம் எங்கள் குடும்பத்துக்கும் பெரிய நட்பு இருக்காது, யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. சீரணி அரங்கத்தில் கோல்டன் பென் கொடுத்தவர் கேப்டன் அவர்கள். அதனால் அது வேற, அரசியல் வேறுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.